ஹாய் வணக்கம் உறவுகளே. நிறைய பேர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எல்லாத்தையும் நான் பேசுவேன் யூடியூப்ல வந்துட்டு. அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு இது சந்தோஷமா இருக்கும். மானிட்டேஷன் கேன்சல் ஆனதுக்கு, அப்பா கேன்சல் ஆயிட்டா அப்படின்னு நிம்மதியா இருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் வந்தப்போ கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டு மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சு. அப்போ கூட நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. வந்துட்டு சின்னதாக ஒரு கவலை. அது என்ன கவலைன்னு நான் சொல்கிறேன். எதுக்காக மானிட்டேஷன் எனக்கு கேன்சல் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு அப்ளை பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். மெயினாக வந்து எதுக்காக கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லி எனக்கு வந்து கேன்சல் கொடுத்துருக்காங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா ஷார்ட்ஸு வீடியோலலாம் ரீயூஸ்டு கண்டென்ட் கிடையாது. லைவில் வந்துட்டு ஏற மார்க் போட்டு ஒரு லைவ் போட்டிருப்பேன்ல நான் வந்துட்டு, அதை வந்து ஒரே வீடியோ லைவ் போடலாம், ஒரே வீடியோவை 2-3 லைவில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் கழிச்சு அப்ளை பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு தான் அப்ளை பண்ண முடியும். ஜூலை மாதம் தான் எனக்கு அப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கன்சீவாக இருக்கேன். ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து வருத்தம்லாம் படலை. என்ன அப்படின்னா, சரி பரவாயில்ல, உனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவை, இன்னும் 1 மாதத்தில் உனக்கு குழந்தை பிறந்துரும், அதுக்கடுத்து உன் குழந்தைய 1 மாதம் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீடியோ சந்தோஷமாக போடும், உனக்கு அவ்வளோலாம் படாதுன்ட்டாரு. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதம் நான் சேலரி எடுத்திருப்பேன் சரிங்களா. இந்த மாதம் எனக்கு முடிஞ்சிருக்கும், அடுத்த மாதம் சேலரி வந்திருக்கும். எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் என் சேலரி கையில் வர்றதுக்கும் எப்படியும் ஒரு 10-15,000 கண்டிப்பாக செலவு இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வரலங்கிற ஒரு சின்ன வருத்தம் மட்டுமே தான். மற்றபடி எனக்கு கேன்சல் ஆனதில் எந்த இதுவும் இல்லை. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது யூடியூப் வந்து கொடுத்துருக்காங்க. வந்துட்டு நல்லா ஒவ்வொரு அனுபவம் வரும்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுக்குவோம்ல. அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி ஸ்ட்ரைக் வரும்பொழுதுட்டு யார் வீடியோவும் எடுத்து நம்ம போடக்கூடாது, தேவையில்லாமல் எந்த வீடியோவும் எடுத்து நம்ம சேனலில் போடக்கூடாதுன்னு அதை கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம வரமாங்க சம்பாதிக்கணும். யூடியூப் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம மட்டும் சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக போயிட்டே இருக்கணும். அதை மட்டும் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இனிமேல் வரதில் வந்து எனக்கு டச் வீடியோலாம் வராது. எனக்கு அது சொல்கிறதுக்கு மனசு கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டச்சை பற்றி, டெக்கை பற்றி நிறைய பேத்துக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். கடைசியில் பாருங்கள், என்னோட சேனலே நானே ஒரு மிஸ்டேக் பண்ணனால என்னோட சேனல் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு எனக்கு இனிமேல் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. கன்ஃபார்மாக வந்து லைவு ஷார்ட்ஸு எல்லாமே கண்டினியூவாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவும் அப்பப்போ போடுவேன். என்னோடய ஃபேமிலி கண்டென்ட் தாங்க இனிமேல் நான் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே மானிட்டேஷன் கிடைச்சோன்னே எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் போடுவேன். அதுக்கப்புறம் வர்றதில் வந்துட்டு தெளிவாக நான் பாட்டுக்கு யூடியூப்பில் நம்ம வந்து சம்பாதிக்க வந்திருக்கோம். என் கடன் பிரச்சனைக்காக தான் யூடியூப்க்கு நான் வந்தேன். எப்படி சம்பாதிக்கணுமோ அதை சந்தோஷமாக நான் பாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு என் மனசாட்சிக்கு என் வீட்டுக்காருக்கு போய் நேர்மையாக இருந்துட்டு நான் சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதை நல்லா வந்துட்டு எனக்கு இப்போ இந்த யூடியூப் வந்து உணர்த்திருச்சு. எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் பார்த்து உங்களோட சேனலை வந்துட்டு ரன் பண்ணுங்கள். நிறைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வீடியோ பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்பை பற்றி வருங்க. பார்த்து கற்று தெளிவாக நீங்கள் வீடியோ போடுங்க. எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.